நீங்க செஞ்சு தரேன்னு சொன்னதுனால தான் அவங்க வந்து எல்லாம் பண்றேன், இல்லைன்னா நாங்கள் வேற ஏதாவது பண்றோம்னு சொல்லி இப்போ அவங்க நிர்வாகி நான் இப்போ இரவு பகல் பாராமல் 24 மணி நேரம் மணல் அளவுக்கு அதிகமான மணல் ஏற்றிட்டு போகிறாங்க. ரெண்டாவது இந்த பகுதியில் போகக்கூடிய மக்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. மணல் வண்டியில் போகக்கூடிய மணலுக்கு தார்பாய் கட்டி எந்த வண்டியிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பின்னாடிக்கிற அத்தனை வண்டியிலையும் எந்த வண்டியிலையுமே தார்பாய் போடுறது கிடையாது. ப்ளஸ்ஸு லாரி வந்து மெதுவாக யாருமே ஓட்டுறது கிடையாதுங்க. இங்கே ரோட்டில் போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா 2 பேர் சைக்கிளில் போன ஆளுகளை இடித்து கீழே தள்ளிட்டு போயிருக்காங்க. எந்த வண்டிக்குமே பர்மிட் போட்டு மணல் ஓட்டலிங்க. கேட்டால் நாங்கள் லோக்கல் ஓட்டுறோம், அதனால் பர்மிட் போடணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. பர்மிட் இல்லாத எந்த வண்டியாவது ஓட்டுறதுக்கு சட்டப்படி இவங்க ஏதாவது அதிகாரம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியலிங்க. இந்த பகுதி மக்களும் இந்த கோயில் குறிப்பாட்டு மக்களும் எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து மறியல் பண்ணியிருக்கோம். எந்தெந்த ஊர் மக்கள் பாதிக்கப்படும்? இது இந்த கோயில் குறிப்பாட்டு பண்ணால் கரூர் மாவட்டத்தை சுற்றி நிறைய பகுதியில் இருக்காங்க. வாங்க கிராம மக்களும் சேர்ந்து தான் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தையும் இந்த மறியலையும் நடத்திட்டு இருக்காங்க.